ஒரு நாளைக்கு முன்னால் புதிய தலைமுறை சேனல் நிகழ்ச்சியில் வந்து திமுகவிலிருந்து பிரிந்து போன கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு தாவைக்காவில் இருக்குது. அவர்களிடத்தில் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து நடந்தது. இதில் கம்யூனிஸ்டுகள் சொல்கிறாங்க, நாங்கள் வெளியிலிருந்து தாவைக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், ஆனால் எங்களுடைய நட்பு வந்து திமுகவோடு தொடர்கிறது. வரக்கூடிய போராட்டங்களில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய நிலையில் நாங்கள் அவங்களோடு இணைந்து வந்து போராட்டங்களில் பங்கேற்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள், எங்களுடைய கட்சியினுடைய ஒரு நபர் வந்து அமைச்சராக தாவைக்காவில் இருக்கிறாரு, அதனால நாங்கள் அதில் கூட்டணி இல்லை, அமைச்சராக இருந்தாலும் நாளைக்கு ஒரு தவறு பண்ணால் நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு, இந்த அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை விட்டு எந்த நேரம் வேண்டாலும் வெளியே வருவோம், அந்த நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவர் தெரிவிக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு புதிய மாடலாக இருக்கு. அதாவது திமுகவுக்கு உறவு, தாவேக்காவுக்கு ஆதரவு. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. முதல்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அதாவது ஏன் ஆட்சியில் பங்கெடுக்கலை அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆட்சியில் வந்து அமைச்சரவைங்கிறது கொள்கை முடிவுகள் எடுக்கக்கூடியது. அப்போ தாவேக்காவுக்கு அவங்க கொள்கை என்னன்னே தெரியல இப்போ வரைக்கும். அவங்களுக்கு கொள்கைங்கிறது பெருசாக இல்லை. அப்போ அவங்க என்ன பொருளாதார ரீதியாக அவங்க என்ன கொள்கை வச்சுருக்க போகிறாங்க, இல்லை அவங்க திட்டங்கள் குறித்து என்ன கொள்கை வச்சுருக்க போகிறாங்கன்னெலாம் எதுவுமே இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்கு. ஒரே விஷயத்தை எங்ககிட்ட உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்னா, மதச்சார்பற்ற கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டோம். அந்த ஒன்றத்தை மட்டும்தான் உறுதி பண்ணியிருக்காங்க. ஆமாம், பாஜகவை எதிர்ப்போங்கிறது கூட அது எந்தளவுக்கு தீவிரமானு தெரியாது. மதச்சார்பற்ற கொள்கையில் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் முதல்ல நாங்கள் ஆதரவு மட்டும் கொடுத்தோம். ஆனால் இப்போ அவங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன மாதிரி அவங்க ஆட்சி நடத்த போகிறாங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்கும் போது அவங்களோட அமைச்சரவையில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு நாங்களும் வந்து சமயத்தில் இசைவு கொடுக்க வேண்டியிருக்கோம். நாங்கள் ஆட்சியில் பங்கேற்கும் போது அதுக்கு நாங்களும் அதை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது, நாங்களும் அதுக்கு இசைவு கொடுக்க வேண்டியிருக்கோம், அந்த சுமையை நாங்களும் சுமக்க வேண்டும். அதனால் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கேற்கிற முடிவு எடுக்கலை. எப்போ நாங்கள் ஆட்சியில் அதுக்காக நாங்கள் ஆட்சியிலே பங்கேற்க மாட்டோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்களே ஆட்சியில் இருந்திருக்கிறோம், கேரளாவில், வெஸ்ட் பெங்காலில், இந்த மாதிரிலாம். அப்போது பெரும்பான்மை அமைச்சர்களாக ஒரு பெரும் எண்ணிக்கையில் அமைச்சர்களாக நாங்கள் உள்ளே இருந்திருந்தோம் அப்படின்னா நாங்கள் ஆட்சியில் பங்கேற்குவோம், முடிவு எடுத்து. நிறைய எம்எல்ஏக்கள் இருந்து எங்களுடைய பலம் இருந்தால் நாங்கள் வந்து ஏதாவது சிக்கல்கள் வரும்போது பேசுவோம், எதிர்த்து இது பண்ணுவோம், இந்த ஆட்சியை வழிநடத்தக்கூடிய ஏதாவது வேலைகளை செய்வோம். ஆமாம், ஒரே ஒரு அமைச்சராக நாங்கள் உள்ளே போய் அங்கே எதுவும் பண்ணிட முடியாது, அங்கே எதுவும் மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதுங்கிறதுனால நாங்கள் ஆதரவு மட்டும் தருகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்து கம்யூனிஸ்ட்கள் சொல்கிறாங்க. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து நாங்கள் முதல்ல கம்யூனிஸ்டுகள் எடுத்த நிலைப்பாடு தான் நாங்களும் எடுத்தோம். இப்போ ஏதாவது என்னன்னா, நாங்கள் கட்சி கூட்டம் போட்டு பேசணும், உயர்நிலை நிர்வாகிகள் கூட பேசணும். அப்போ அவர் வந்து என்னுடைய பர்சனலான முடிவு அப்படிங்கிறது வந்து ஆட்சியில் நிபந்தனை இல்லாமல் வெளியிலிருந்து ஆதரிக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே சொன்னது என்னன்னா, இல்லை நம்ம அமைச்சரவையில் பங்கேற்கணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கட்சி நிர்வாகிகளுடைய முடிவுக்கு ஒத்துழைப்பது அப்படிங்கிற பேரில் நாங்கள் ஆட்சியில் பங்கேற்பது அப்படிங்கிற முடிவு எடுத்தோம். அந்த இடத்துல வந்து சில சம்பவங்களை அவர் சொல்கிறார், அது கொஞ்சம் முக்கியமான சம்பவங்களாக இருக்குது. அதில் என்னென்னா, ஆட்சியில் பங்கேற்கிறது அப்படிங்கிற முடிவு வந்து நான் நிபந்தனை இல்லாத ஆதரவுன்னு சொன்ன பிறகுமே ஆதவ அர்ஜுனா வந்து தொடர்ச்சியாக அவர்கிட்ட வற்புறுத்திட்டே இருந்திருக்காரு. இல்லைன்னா நீங்கள் வந்து ஆட்சியில் கண்டிப்பாக நீங்கள் பங்கேற்கணும், நீங்கள் தான் அமைச்சர் ஆகணும் அப்படின்னே திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது ஆதவ அர்ஜுனா அவனுடைய வலியுறுத்தலாக இருந்தது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ இடையில ரவிக்குமார் தாவேக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அப்போ அவர் வந்து திருமாவளவன் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கினா நாங்கள் ஒத்துக்குவோங்கிற மாதிரி அவர் சொன்னதாக திருமாவளவன் சொல்கிறார். ரவிக்குமார் வந்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்றாரு, துணை முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டிருக்காரு. ஆனால் இது எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் ஃபோன் பண்ணி விஜய் அவர்களே நேரடியாக வந்து பேசியிருக்காரு. இப்போ நாங்கள் துணை முதல்வர் கொடுக்குற மாதிரியான சூழல் இப்போதைக்கு இல்லை, அதனால கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நீங்கள் ஒரு முக்கியமான அமைச்சராகுங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே பேசியிருக்கிறார். அதனால விஜய் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் இவர் சொல்லியிருக்காரு, அப்படி எங்களுக்கு எந்த டிமாண்டுமே இல்லை,
நான் துணை முதலமைச்சர் ஆகணும்லாம் எனக்கு டிமாண்ட் இல்லை, இப்படி பேசின விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் அமைச்சராக்குறது அப்படின்னு முடிவு பண்ணி வன்னியரசு வந்து மூத்த நிர்வாகி, அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, அவர் அமைச்சராகணும் அப்படிங்கிற அமைச்சராகிற முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போவும் நாங்கள் தாவேகாவோட கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது நாள் வரை இது மேல இந்த பர்செப்ஷன் என்னன்னா, அவங்க ஆட்சியில பங்கேற்றாங்க, அதனால அவங்க தாவேகாவும் அவங்கள தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் இருந்தது. அதை இல்லை அப்படின்னு உடைக்கிறாரு அந்த பேட்டியில திருமாவளவன். என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஆட்சியில பங்கேற்று இருக்கிறோம், ஆனால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நாங்கள் அங்கே ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு ஆட்சியிலிருந்து வெளியேறுவோம். அதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. நாங்கள் அந்த ஒரு டிட்டாச்மெண்ட்டோட தான் நாங்கள் அந்த ஆட்சி பங்கேற்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் ஒரு சிக்கலுக்குரிய வாதம் தான் இது. ஒரு ஆட்சியில் பங்கேற்றுவிட்டு அப்புறம் அந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கு பிறகு ஏதாவது பிரச்சனைனா வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறதும் வந்து ஒரு சிக்கலுக்குரிய வாதம். இல்லை, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமைச்சரவையில் பங்கேற்ற பிறகு இவர்களுடைய தொனி மாறி இருக்கிறத நீங்கள் கவனிக்கிறீங்களா? முக்கியமாக வந்து இந்த ஆட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. மின்வெட்டுலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு விஷயத்துலேருந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் வெளியேறிட்டுருக்கு. இதில் திருமாவளவன் அவர்களுடைய அழுத்தமோ, வழக்கமாக அவர் சொல்லக்கூடிய இந்த விமர்சனங்களோ எதுவுமே இதுவரைக்கும் வரல. அதுபோல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை விஷயம், அந்த பிரச்சனை எழுந்த போதும் குரல் ஓங்கி ஒலிக்கக்கூடிய அவருடைய குரலில் வந்து மாற்றம் இருக்குது, தடுமாற்றம் இருக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறது? இந்த அமைச்சரவையில் இருக்கிறதுனாலயே இப்போ வந்து அவருடைய குரல் இப்படி வந்து தணிந்து போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதும். இல்லை, இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அந்த கூட்டணி விஷயத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது. இந்த மாதிரி கூட்டணியில் அதாவது இந்த மாதிரி ஆட்சியில் பங்கேற்று விட்டு ஆட்சியிலேருந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டாக்கா, ஏற்கனவே வந்து பாஜகவினுடைய ஆட்சியில் வந்து சிரோமணி அகாலிதளம் பஞ்சாபில் வந்து அவங்க ஆட்சியில் பங்கேற்றிருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க. உணவு பாதுகாப்பு, இது ஒரு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நினைக்கிறேன், சிரோமணி அகாலிதளத்துலேருந்து. இப்போ விவசாயிகள் போராட்டம் வந்து பஞ்சாப் விவசாயிகள் தான் பெரிய அளவில் ஃபோர்ஸாக நடத்துனாங்க டெல்லியில். அப்போ அவங்க ஒரு கட்டத்தில் அவங்களுடைய போராட்டம் பெருசானதுனால, அந்த அழுத்தத்தினால பஞ்சாபில் அந்த கட்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராட்டத்தை ஏற்றுக்கிட்டு அந்த பாஜக கூட்டணியிலேருந்து அவங்க வெளில வந்தாங்க. அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சிரோமணி அகாலிதளம் கூட்டணியை முறித்து கொண்டு வெளில வந்தது. ஸோ இது கூட எப்படி நடந்ததுன்னா, அவங்க நேரடியாக கூட்டணியில் நின்று ஜெயிச்சு ஆட்சியில் இருந்தாங்க, கூட்டணி முறிச்சுக்கிட்டு வெளியில் வந்தாங்க. அப்போ அதாவது ஆட்சியிலிருந்து வெளியேறும்போது கூட்டணியை முறித்து கொண்டு வருவது. ஆனால் இவர் கூட்டணியே இல்லாமல் ஆட்சியில் பங்கேற்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ஒரு புதிய வாதமாக இருக்குது. ஆமாம், அது அடுத்தது இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, திருமாவளவன் அவர்களே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அந்த பேட்டியில். கடைசியில் வரும்போது பார்த்தோம்னா, திமுக ஆட்சியில் நடந்த பல விஷயங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த சுமைகளை வந்து சுமந்துருக்கிறோம். அதாவது இங்கே பல விஷயங்கள் வந்து எங்களால் தீவிரமாக நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இருந்தாலுமே அந்த குற்றங்களுக்கெல்லாம் வந்து நீங்களும் கூட உடந்தையாக இருந்தீங்க, நீங்களும் தான் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு பல சுமைகளை வந்து நாங்களும் சுமந்துருக்கிறோம் ஏற்கனவே. விஷயங்கள்ல வலிமையாக நீங்க நிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு, போராட்டங்களை நடத்தி இருந்தா கூட. ஆமா ஆமா, இந்த மாதிரி பல ஜாதி சார்ந்த சிக்கல்ல இருந்து நாங்க அந்த சுமையெல்லாம் சுமந்து இருக்கிறோம். அப்ப இப்பவும் வருங்காலங்கள்ல இப்பவும் நாங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டாலும் நாங்க ஆளும் தரப்பினுடைய ஆட்களாக தான் பார்க்கப்படுவோம். அப்போ இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய சிக்கலுக்கும் இந்த சுமையை சுமக்கக்கூடியவங்களாக நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ இந்த இடத்துல தாவேக ஆட்சியினுடைய அதுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை சரியாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவங்களா யார் இருக்க போறாங்கிற கேள்வியும் அவர் வைக்கிறார். இந்த இடத்த கேப்சர் பண்ணக்கூடிய இடத்துல திமுக இருக்க போறாங்களா, அல்லது சீமான் இருக்க போறாரா, அல்லது வேறு யாராவது புதியவர்கள் வர போறாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட அவர் வைக்கிறார். இல்லை, இதுல மிக முக்கியமாக அண்ணாமலையை கொண்டு வந்து நிறுத்துறாரு. பாஜகவினுடைய இன்னொரு முகமாக அண்ணாமலையை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னு. ஆமாம், அப்போ விஜய் வெர்சஸ் அண்ணாமலை என்று வருமா அப்படிங்கிற பர்செப்ஷன்லாம் கூட அவர் வந்து வைக்கிறார் அந்த விஷயத்தில். ஸோ இதில் நம்ம எப்படி என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா, கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் இருக்க வேண்டிய இடம் அது.
அந்த இடத்த அவங்க வந்து விட்டு கொடுத்துருக்குறாங்கிறது அவங்களுக்கு பலவீனம். அதை ஏன் பார்க்கல அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இப்போ ஆட்சியில் பங்கேற்றதன் மூலமாகவோ ஆதரவு கொடுத்ததன் மூலமாகவோ அவங்க வந்து தமிழ்நாட்டை குடியரசுத் தலைவர் ஆட்சி வரவிடாமல் காப்பாற்றி இருக்கிறோம் அப்படிங்கிற கிளைம் எடுக்கிறது ஓகே. ஆனால் தாவேக ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான பெரும் தவறுகளுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து விமர்சிக்காமல் இருக்கிறது, நாம் டைம் கொடுப்போம் புதியவர்கள் அப்படின்லாம் சொல்றதன் மூலமாக அவரே திருமாவளவன் அவர்களே சொல்ற மாதிரி எதிர்ப்பாக இருந்து அந்த எதிர்ப்பை கேப்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் அந்த இடத்த வேற ஆட்களுக்கு விட்டு கொடுத்துட்டு இவங்க விலகி நிற்கிறது வந்து ஆக்சுவலா அது அவங்களுக்கும் நல்லது இல்லை, தமிழ்நாட்டின் அரசியல் சூழலுக்கும் நல்லது இல்லை. இல்ல இதுல அவங்க இருக்க வேண்டிய இடம். ஆமா ஆமா, அவங்க தான் மக்களுக்காக, இப்ப இடதுசாரிகளை விட மக்களுக்காக உழைத்தவர்கள், தொழிலாளர் கோரிக்கைகளுக்காக போராடியவர்கள் அப்படின்னு இன்னொரு கட்சியை தமிழ்நாட்டில் காட்ட முடியாது. அதே மாதிரி தலித்துகளுக்காக, இதர ஜனநாயக கோரிக்கைகளுக்காக, இடஒதுக்கீட்டுக்காக விசிகா கடும் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க, நிறைய களத்தில் நின்றுருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான எதிர்ப்பு அரசியலின் இடத்தை கேப்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருந்திருக்க வேண்டியவங்க இவங்க தான். ஆனால் இவங்க வந்து நம்ம ஆளும் கூட்டத்தில் இருக்கிறோம், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அவங்களுடைய இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் விட்டு போகணும் அப்படின்லாம் சொல்றதன் மூலமா இவங்களே வந்து அண்ணாமலையோ அல்லது வேறு யாரோ ஒருத்தவங்க, பாஜகவோ வேறு யாரோ ஒருத்தவங்க வளர்றதுக்கான இடத்த வந்து விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். தாவேக்காவுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறதுலேருந்து இதில் நான் ஒன்று கவனிக்கக்கூடியது, அந்த இடத்துல ஏன் இவங்க திமுகவை கொண்டு வந்து நிப்பாட்டல? திமுக வலிமையாக செய்யும், இந்த எதிர்ப்பை வந்து தாவேக்கா எதிர்ப்பை வலிமையாக செய்யும், அதற்கான சக்தி அவங்களுக்கு இருக்கிறது, அந்த பாரம்பரியம் இருக்கிறது, அதுதான் அவர்களுடைய வேலை அப்படின்னு சொல்றதுக்காக ஏன் இவர்களுடைய இழவில்லை? அதில் ஒரு சந்தேகம் விடுகிறது எனக்கு. அதான் அவங்க மறைமுக அவங்க வந்து வெளிப்படையாக அதை சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, திமுகவோடு எங்களுக்கு கொள்கை ரீதியாக எல்லா ரீதியாகவும் எங்களுக்கு வந்து நல்ல உறவு இருக்கிறது, ஆனா அணி இல்லை அப்படிங்கிறத சொல்லி. அணி இல்லை, ஆனால் தாவேக்காவை எதிர்ப்பாங்க. தாவேக்கா ஏதாவது குற்றம் பண்ணா இல்லைன்னா ஆட்சி சரியில்லைன்னு சொன்னா திமுக கண்டிப்பா எதிர்ப்பாங்க. அந்த எதிர்ப்பு அரசியலை வலுவாக தமிழகத்துல திமுக தான் செய்யும் அப்படின்னு சொல்லாம அண்ணாமலையை இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டிய தேவை என்ன? அதுதான் அவங்க வந்து என்னன்னா, அண்ணாமலை நிறுத்துறதுங்கிறது அவர் வந்து ஒரு இதுல இருந்து சொல்றாரு, எப்படின்னா ஒரு அச்சத்தின் விளைவுல இருந்து சொல்றாரு. அந்த இடத்தை பாஜகவோ இல்ல அண்ணாமலையோ கேப்சர் பண்ணக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துருமோங்கிறத. இப்ப திமுகங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திமுகவோடு நாங்கள் வந்து போராட்டம் நடத்தினாலோ வேற ஏதோ பண்ணாலோ துணை நிற்போம், அவங்களோட எங்களுக்கு கொள்கை ரீதியாக ஒரு உறவு இருக்குது. கூட்டணின்னும் போது நாங்கள் இது வந்து அரசியல் பேரிடர் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இப்படி ஒன்று நடந்துருச்சு, அதனால வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி புதிய அரசுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. இப்படி ஆதரவு கொடுத்துட்டு இன்னமும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது பொருத்தமா இருக்காது, அது வந்து நம்ம ஆதரிக்கிற அரசுக்கும் வந்து அது வந்து சரியானதா இருக்காது. அப்படிங்கிறதுனால நாங்கள் அணி இல்லை ஏதோ இப்போதைக்கு. ஆனால் தாவேக்காவுடனும் கூட்டணி இல்லை. நாங்கள் கூட்டணிங்கிறத அந்த சமயத்தை பொறுத்து, அந்த தேர்தல் வருதுன்னா தேர்தல் வரும்போது அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த சமயத்தை பொறுத்து முடிவெடுப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ இந்த மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு இதிலெல்லாம் கூட சரி, ஒரு மாதம் அவங்களுக்கு அனுபவம் இல்லை, அவங்க நேரம் கொடுக்கணும், அதெல்லாம் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த அதிமுகவை உடைத்து அதுலேருந்து ஹார்ஸ் ட்ரேடிங், குதிரை பேரம், எம்எல்ஏக்களை வைத்து குதிரை பேரம் நடத்துகிற விஷயத்தில் அவங்க ஏன் சுணக்கம் காட்டுறாங்க அதை விமர்சிக்கிறதுல அப்படிங்கிறதுல அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் கண்டிச்சோம் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு சிபிஎம் அவரும் சொல்கிறாரு, வீரபாண்டியன்னு சொல்கிறாரு, திருமாவளவன் அவர்களும் சொல்கிறாங்க, நாங்கள் உடனடியாக அதை கண்டித்தோம். 4 எம்எல்ஏக்கள் வராங்கன்னொடனே எதுக்கு வந்து அவங்கள வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்களா உள்கட்சி பிரச்சனையால் வராங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படியே வந்தாலும் நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கணும்னு நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இல்லை இது ஒரு நியாயம் கற்பிப்பதற்கான ஒரு விஷயமாக மட்டும்தான் இது. ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக கண்டிச்சுட்டு அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி அப்படிதான் தெரியுது. பல்வேறு கட்சிகள்ல இருந்து, அதிமுகவுல இருந்து இன்னைக்கும் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க பழைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரும் வந்து கூட்டமா சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்கும்? இல்லதான், நீங்க பழைய அமைச்சர்கள் அல்லது பழைய எம்எல்ஏக்கள் அல்லது பழைய நிர்வாகிகள்
சேர்றதெல்லாம் ரெண்டாவது. அது வந்து கட்சியிலேருந்து அவங்க ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அந்த கட்சியை நோக்கி போகிறதெல்லாம் இயல்பு. ஆனால் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இடைத்தேர்தல் நிற்கிறதுக்காக உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் முடிவுக்கு மாறாக உங்களுக்கு ஆதரித்து உங்களோட வந்து நிற்கிறாங்க, நீங்கள் அமைச்சர் பதவி கொடுப்பீங்கிறதுக்காக வந்தாங்க, அவங்கள நீங்கள் பயன்படுத்திட்டு கழட்டி விட்டீங்க, பொதுச் செயலாளரை பார்க்காம போயிட்டு சிவி சண்முகத்தையும் வேலுமணியும் போய் பார்த்தீங்க. இதெல்லாம் வந்து பிளான்டாக ஒரு கட்சியை உடைக்கிறதுக்காக பாஜக என்ன வேலையை வட மாநிலங்களில் செய்தோ அதே வேலையை தாவேகா தமிழ்நாட்டில் பண்ணுச்சு. அப்போ இது வந்து இது இப்போ பாஜக வந்து இப்படி எம்எல்ஏக்களை உடைக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரியான ஒரு டோனில் தான் இவங்க கண்டிப்பாங்களா அல்லது பேசுவாங்களான்னு கேட்டால் இருக்காது. ஸோ அப்போ அதே பாஜக ஒரு கட்சியின் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்களையோ அல்லது வேற கட்சியின் எம்எல்ஏக்களை திருடும்போது அது எப்படி நமக்கு பதறதோ அதே பதட்டம் தாவேக அதிமுகவை உடைக்கும் போது இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படை, அதான் தார்மீக அடிப்படை, அதுதான் அடிப்படை. ஆனால் அந்த விஷயத்துல இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அதை சொல்லும்போது அது உட்கட்சி பிரச்சனைகளும் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறத சேர்த்து சொல்றது வந்து அது அடிப்படையில் அவங்க இரண்டு கண்டிப்பிலும் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. இல்லை இதில் பாஜகவை அணுகிறதுலையும் அதே விஷயத்தை தாவேகா செய்யும் போது தாவேகாவை அணுகிறதுலையும் வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை மதச்சார்புள்ள கட்சி வந்து ஒன்று கட்சியை உடைத்தால் அது தப்பு, மதச்சார்பற்ற கட்சி ஒரு கட்சியை உடைத்தால் சரிங்கிற நிலைப்பாடு மாதிரி ஏதாவது இல்லை இதில் தான் நமக்கு கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே வந்து தாவேகா வந்து குற்றம் சுமத்துனாங்க, அது ஒரு குழந்தை, தொப்புள் கொடி அறுபடாத குழந்தை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த குழந்தையா இருக்கிறதுனால குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளால போயிட்டாங்களா? இது என்ன இதுன்னு தெரியல. விஜய்க்கு மட்டும் குழந்தை வந்து திருட்டு சலுகை, குழந்தை திருட்டு குழந்தையா இருக்குங்கிறது தான் இங்கே பிரச்சனை. குழந்தை தெரியாம தப்பு பண்ணா பிரச்சனை இல்லை, சொல்லி கொடுக்கலாம், இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணு, இதான் சரி, தெரியாம தப்பு பண்ணா பரவாயில்ல. குழந்தை வந்து நல்லா விவரத்தோட திருடுது, விவரம் இல்லாம கூட திருடல, நல்ல விவரத்தோட எங்க அடிச்சா எங்க விழும் எல்லாம் தெரிஞ்சு விவரத்தோட திருடுகிற குழந்தையை வந்து கண்டிக்காம சரி பண்ண முடியாது. அது வந்து அதோட செயலுக்கு துணை போறது அப்படிங்கிறது நம்மளையும் சேர்த்து அது கூட கூட்டு போயிடும். நிச்சயமா. இல்லை இதில் எழக்கூடிய முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், கம்யூனிஸ்டுகளுக்கும் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நம்ம அகப்பட்டு கொண்டோமோ தாவேகாவினுடைய கூண்டுக்குள்ளால அப்படிங்கிற ஒரு பதட்டம் நிலவுறத பார்க்க முடிஞ்சது இயல்பாகவே அந்த இதில் கேள்வி பதில் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதை எப்படி புரிஞ்சு? அதனால தான் அவங்க வந்து அந்த பதட்டம் இருக்கிறது உண்மை. அதனால தான் வந்து அவங்க வந்து நாங்கள் ஒரு நல்லாட்சிக்கு ஆதரவு தந்து இருக்கோம், அவங்க நல்லது செய்வாங்க அப்படின்னு உறுதியாக அவர்களால் சொல்ல முடியாததுக்கான காரணம் இந்த பதட்டம் தான். ஏன்னா விஜய் என்ன போறாருன்னு அவங்களுக்கே தெரியாது, அல்லது இவர்களால் அணுகக்கூடிய இடத்தில் இவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய இடத்தில் விஜய் இருக்கிறாரா அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு, அவர் வந்து நான் சொல்றதுதான் செய்வார் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய யாராலையாவது உறுதியாக சொல்ல முடியுமா? நான் சொல்வேன் ஆதவ அர்ஜுனா அது செய்வார், நான் சொன்னா ஆதவ அர்ஜுனா அது செய்ய மாட்டார் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையான முதல்வர் ஆதவ அர்ஜுனாவா இல்லைன்னா விஜய் அவர்களா அப்படிங்கிறது கூட இன்னைக்கு பெருத்த சந்தேகத்தை கேள்வியை எழுப்பு. இப்போ விஜய் எடுத்துக்கிட்டாலுமே அவருடைய கொள்கை என்ன, அவர் என்ன பண்ண போறாருன்னு எதுவுமே தெரியல. அப்போ அவங்க திருப்பரங்குன்ற ஒரு விஷயத்தை காட்டி மட்டும்தான் அவங்க மதச்சார்பின்மையில உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்லாம் அவங்களால காட்ட முடியுதே தவிர, ஸோ நாளைக்கு ஏதாவது இவங்க பண்ணிட்டாங்கன்னா, பண்ணக்கூடாததை பண்ணிட்டாலோ அல்லது மக்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று பண்ணிட்டாலோ அல்லது பிஜேபியோட ஏதோ ஒரு ஜாயிண்ட் அடிச்சிட்டாலோ அல்லது பிஜேபி கொண்டு வரக்கூடிய மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம அதை ஏற்று நடந்துட்டாலோ என்ன பண்ணுறது நம்ம அப்படிங்கிற ஒரு பயம், அச்சம் அவங்களுக்கு இருக்கு. அதனால ஆதரவு தர்றது அப்படிங்கிறத ஒரு 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 எல்லை கோட்டோடு நிறுத்துறாங்க. நெருங்கி போறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. காரணம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தாவேக ஆட்சியை பத்தின அவேர்னஸ். இப்போ இன்னைக்கே வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்துல அந்த ஃபண்டை குறைச்சது தொடர்பா விஜய் எதுவுமே பேசல. நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் அதுக்கான எதிர்ப்பை எல்லாம் பதிவு பண்ணல.
இப்போது ஸ்டாலினுடைய இடத்துல விஜயை வைத்து அவங்களால ஸ்டாலினை ஆதரித்தது போல விஜயை ஆதரிக்கக்கூடிய இடம் இன்னும் அவங்களுக்கு வரல. அதனால அந்த தயக்கத்தை வந்து அவங்க தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை, உறுதியாக கைகோர்த்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போது இல்லை. ஆமாம். அந்த கரூர் விஷயத்தை பற்றி பேசும்போது சண்முகம் அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் வந்து இந்த ஆதவர்ஜுனா வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 41 பேரின் கரூரில் 41 பேரின் மரணத்துக்கு காரணமாக இருந்தவங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்க, 41 பேரை கொன்றவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பேசுகிறாரு. இதை வந்து நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தீங்க, நீங்கள் எல்லாரும் ஒரே அணியில் இருந்தீங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய பதில் வந்து ரொம்ப மலுப்பலாக தெரியுது. என்ன அப்படின்னா, அது வந்து சிபிஐ விசாரணையில் இருக்குது, விசாரணை முடிட்டும் வரும்போது பார்க்கலாம், அப்போ தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இது அப்போ தெரியும்னா அவருக்கு தெரியாது. இல்லை, அதில் அப்படியெல்லாம் இல்லைன்னு அதை மறுக்கிறதுக்கு என்ன, உண்மையை மறுக்கிறதுக்கு எதுக்கு தயக்கம்? வேற ஏதோ மற்ற கேள்விகளில் நீங்கள் காட்டின தயக்கத்தெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. கூட்டணியை பற்றி பேசும்போதோ இல்லை வந்து விஜயினுடைய தன்மைகள் பற்றி பேசும்போதோ ஒரு தயக்கம் காட்டினதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் கரூரில் 41 பேர் அப்படிங்கிறது வந்து அது அப்படியெல்லாம் ஒரு சதியெல்லாம் பண்ணி அங்கே யாரும் கொன்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்களுக்கு என்ன தயக்கம்? உலகமே பார்த்தது, எல்லா ஆதாரங்களும் இருக்கு, எல்லா வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. அப்படியெல்லாம் ஒரு சதி பண்ணிட முடியாது. அங்க அவர் சொல்ற கருத்துல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, அது தவறான கருத்துன்னு சொல்றதுல என்ன தயக்கம் இருக்கு? அங்க வந்து சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு, வந்த உடனே பார்ப்போம் அப்படின்னா அப்ப எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத அவர் ஏத்துக்கிறாராங்கிற கேள்வி வருது. கரூரில் செந்தில் பாலாஜியும் திமுகவும் திட்டமிட்டுத்தான் கரூரில் வந்து அங்கே வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுத்திடுச்சு. விஜய்லாம் அதுக்கு காரணம் கிடையாது. விஜய் லேட்டாக வந்ததோ அல்லது அவங்க எந்த ஆர்கனைசர்ஸையும் வச்சில்லாததோ அவங்க வாலண்டியர்ஸை வச்சு அங்கே எதுவும் பண்ணாததோ இதெல்லாம் காரணம் கிடையாது. திமுக தான் சதி பண்ணிடுச்சு அப்படின்னு ஆதவர்ஜுனா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் ஒருவேளை உண்மை இருக்கலாமோன்னு சண்முகமும் சந்தேகத்தை எழுப்புறாரா அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த கரூர் விஷயத்தில் அவர் சொன்ன பதில் அப்படிங்கிறது ரொம்ப மழுப்பலான ஒரு பதில். ஆனால் ஒரு தடுமாற்றம் தெரிகிறது, கம்யூனிஸ்டுகள்கிட்டையும் சரி விடுதலை சிறுத்தைகள்கிட்டையும் சரி ஒரு தடுமாற்றம் தெரிகிறது. IUML அந்த மாதிரி தெரியும். அவர் வந்து தெளிவாக இருக்கிறாரு நிலைப்பாடுல. தெரியல, நமக்கு அப்படி பேசுறதுக்கு ஒன்றும் புரியல. அவர் வந்து நாங்கள் தாவேக்காவோட இணைந்து விட்டோம், அதனால நாங்கள் எல்லாத்தையும் சந்திக்க தயாராகிறோம் அப்படிங்கிறத அவருடைய வார்த்தைகள் இல்லை, அவருடைய துணி அவருடைய இதில் வந்து தெரியுது. அதுக்கு வந்து காரணங்கள் இருக்கு. அவங்க தேசிய அளவில் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறாங்க, அமைச்சரவையில் கேரளாவில் பங்கேற்கிறாங்க. அதனால காங்கிரஸோடு பயணிப்பது அவங்களுடைய கட்சிக்கு எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால அது தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸோடு பயணிக்கிறது அப்படிங்கிறது தாவேக்காவோடு பயணிக்கிறது தான். ஸோ அந்த முடிவுனால அவங்ககிட்ட அந்த தெளிவு இருக்குது, அதுதான் அவர் வெளிப்படுத்துறாரு. நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம், என்ன நடக்கிறது தமிழக அரசியல் அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி.